தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. குருஜி மிஸ்டிக் சோழமையாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துர்கா வழிபாட்டினுடைய ஒரு ரகசியம். துர்கா, இந்த துர்காவுக்கு பேர் தான் கூஷ்மாண்டா அப்படின்னு சொல்லுவோம். கூஷ்மாண்டா வடநாட்டில் ஃபுல்லாக வந்து என்ன சொல்லுவோம்னா கூஷ்மாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. கூஷ்மாண்டா. நம்ம வந்து இங்கே வந்து துர்கா அப்படின்னு சொல்கிறோம். இந்த கூஷ்மாண்டா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்டு. துர்கா வழிபாடு அப்படிங்கிறது அதை பற்றி நம்ம ரொம்ப விரிவாக இதில் பேசுகிறோம். அது தனி சாப்டர். பட்டு இந்த துர்கா வழிபாடு, கூஷ்மாண்டா வழிபாடில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்ன டெக்னிக்கு, ரொம்ப அருமையான டெக்னிக், சூப்பரான டெக்னிக், அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறோம். இது வந்து நான் வந்து கண்டுபிடிச்சேன்னு சொல்ல மாட்டேன். என்னுடைய குருநாதர் பண்டிட் கண்ணையா யோகி அவங்க தான் இந்த கண்டுபிடிச்சி சொன்னவங்க. சரிங்களா? அந்த டெக்னிக்குங்கிறது மந்திரங்கள் எல்லாம் ஏற்கனவே இருக்கும். சரிங்களா? ஆனால் இதை இப்படி இடத்துல பயன்படுத்தினா இந்த டெக்னிக் சூப்பராக வேலை செய்யும் அப்படிங்கிறத பண்டிட் மானஸ் யோகி, டாக்டர் பண்டிட் ஜி கண்ணையா யோகி அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம எத்தனையோ தடவை அந்த சாதனைகள் மூலமாக அனுபவிச்சு பார்த்துருக்கோம். அதை தான் இங்கே சொல்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, துர்கா வழிபாட்டில் எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு நன்மையை வந்து நான் வந்து இங்கே வந்து சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, துர்காவுடைய ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓம் சரணாம் கதம் தீனார்த்த, அதாவது சரணாம் கத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்ய ஆர்த்திஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே. இதுதான் இந்த தியான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை நம்ம சொல்லணும். சரிங்களா? எத்தனை தடவை சொல்லலாம்? 21 தடவை சொல்லணும். சொல்லி இது கூட ஒரு மந்திரத்தை சொல்லணும். அது மூல மந்திரம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிம்பிளான மந்திரம் தான். ஓம் ஹ்ரீம் தும் துர்கா தேவியை நமோ நமக. இவ்வளவுதான். அதாவது ஓம் சரணாம் கத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்ய ஆர்த்திஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே. ஓம் ஹ்ரீம் தும் துர்காம் தேவி நமோ நமக. இவ்வளவுதான். இந்த ஸ்லோகத்தையும் இந்த மந்திரம் இதை சொல்லி சொல்லி இது கூட இந்த மந்திரம் சொல்லி எப்படி ஒரு 21 தடவை டெய்லி ஒருத்தவங்க வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு விபத்துக்கள்ல ஆக்ஷன்ல வந்து உயிர் போகாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. விபத்துக்கள் ஆக்ஷன்ல நிறைய ஆக்ஷன்ல மாட்டிருக்கேன். தப்பிச்சு வந்து உட்கார்ந்து தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ இதுக்கெல்லாம் இது ஒரு காரணம் அப்படிங்கிறது வந்து முதல்ல எனக்கும் தெரியாது. அப்புறம் இதை வந்து பண்டிட் கண்ணையா யோகி தான் சொல்றாரு. இது அப்போ நம்ம எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதை வந்து டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது. டெய்லி நான் யூஸ் பண்ணாத நாளே கிடையாது. நான் டெய்லி அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ தான் புரியுது அப்போ இந்த விபத்துக்களை நம்ம எப்படி காப்பாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்னு. அப்புறம் என்னை சுற்றி இருக்கிற நிறைய பேர்ட்ட இவங்க பண்ணுறாங்களா, இவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்ததுன்னு பார்க்குறப்போ எப்படி தப்பிச்சுருந்தாங்கன்னா இதெல்லாம் பார்க்குறேன். அப்போ எனக்கு பிரமிப்பாக இருந்தது. அவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு ஸ்லோகம் வந்துடும், தியான ஸ்லோகம் வந்துடும். அப்போ துர்காயை பற்றி நிறைய இருக்குது. நான் அதுக்குள்ளே போகலை. அவளை பற்றி நிறைய சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் ஒன்று, இந்த மந்திரத்தை யார் யார் ஜெபம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு விபத்துக்கள் மூலமாக, ஆக்ஷன் மூலமாக எவ்வளோ பெரிய உயிர்கண்டு இருந்தாலும் காப்பாற்றப்படுவீர்கள். ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த வழிபாடை பண்ண 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 நீங்க எதிரிகளை பற்றி நினைக்க வேண்டாம்.
எப்படி நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதிரிகளை பத்தி நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க எனக்கு இவர் எதிரியா இருக்காருலாம் நீங்க மனசுக்குள்ளே நினைக்க வேண்டாம். உங்களை பத்தி அவங்க எதிரியா, அவங்க உங்களை எதிரியா நினைக்கிறாங்க, அவங்களே ஆட்டோமேட்டிக்கா காணாம. நீங்க போய் இவரை போய் அப்படி பண்ண, அதெல்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது. உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த மந்திரத்தை சொல்ல 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 உங்க உடம்புல அந்த மந்திரத்தினுடைய சக்தி உங்க உடம்புல ஏற ஏற உங்களை சுத்தி அந்த தேவியுடைய காந்த ஆற்றல், மின்சார ஆற்றல் உங்க உடம்புல ஒவ்வொரு செல்லையும் ஓடும். அப்படி ஓட ஆரம்பிச்ச உடனே என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் என்ன செய்யும், அதுவே காணாம போயிடும். நீங்க அவங்கள போய் நோண்டணும், நொங்கு எடுக்கணும், அதெல்லாம் எதுவுமே அவங்களே காணாம போயிடுவாங்க. ரொம்ப அற்புதமான மந்திரம். இந்த 2 விஷயத்த ரொம்ப 100க்கு 1000 மடங்கு உங்கள்கிட்ட உறுதி கொடுக்குறேன். இந்த மந்திரத்தை 100க்கு 100 அல்ல, 1000 மடங்கு உறுதி கொடுக்குறேன். சூப்பராக வேலை செய்யும். இதை பயன்படுத்தி பாருங்க. இது என்னுடைய தனிப்பட்ட அனுபவம். நீங்க தொடர்ந்து பாருங்க. பண்டிட் கண்ணையா யோகி, நான் இதுல அவருடைய இந்த மந்திரம் சொல்லி இந்த மந்திரத்தை வைக்கிறேன். அவரையும் இந்த மந்திரத்தை சொல்றப்ப நினைச்சுக்கோங்க. இந்த படம் இதுல இருக்கும், கண்ணையா படம் இருக்கும், அவரை நினைச்சுக்கோங்க. ஏன்னா இவரு தான் இந்த டெக்னிக்கை சொல்லி கொடுத்தது. அதனால அவர் நினைச்சுக்கோங்க, பெரிய மகான். சரிங்களா? அந்த உலகத்துல சூரியன் எப்படியோ அப்படி அந்த மாதிரியான ஒரு பெரிய மகான். அவரை நினைச்சுக்கோங்க, எல்லாம் நன்மையாக நடக்கும். சரிங்களா? குறிஞ்சி மிஸ்டிக்ஸ் நம்மளோட டிவி சொல்ல தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக வந்து சேரும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.